சுவாமிஜி, சிருஷ்டியில் அகங்காரம், பிராணன் ஆகியவை படைக்கப்பட்ட வரிசை கிரமம் பற்றி விளக்கிடுங்கள் சுவாமி. ஆழ்ந்த உறக்கத்தில் அகங்காரமின்றி முக்கிய பிராணன் இயக்கத்தில் இருப்பதை அனுமானத்தில் அறிந்து கொள்கிறோம். அதே சமயம் நனவில் பிராணன் அகங்காரத்தின் வசதியில் உள்ளது போல் இருக்கிறது. இந்த முரணிற்கு விளக்கம் தாருங்கள் சுவாமிஜி. சந்தோஷ் மேட்டுப்பாளையம்ல கேட்டிருக்காருங்க சுவாமி. முதல்ல சிருஷ்டி கிரமம் சொன்னாரு. அகங்காரம் பிராணன் எந்த வரிசை கிரமத்தில் பதிக்கப்பட்டிருக்கு? அகங்காரத்தின் வசம் பிராணனா, பிராணனின் வசம் அகங்காரமா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு டவுட்டுங்க சுவாமி. தனக்குள்ள ஒரு முன்கருத்து இருந்ததுன்னா அந்த முன்கருத்து சரியா தப்பான்னு தான் என்னால் சொல்ல முடியும். அவர் அகங்காரம், பிராணன், முக்கிய பிராணன் போன்ற சொற்களெல்லாம் அவர் பயன்படுத்துகிறாரு. அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. சிருஷ்டி கிரமத்தில் பிராணனுக்கும் என்ன லொக்கேஷன், எந்த பார்டரில் வருது அப்படின்னு கேட்குறாருங்க. கேளுங்க, அது முதல்ல கேளுங்க. சிருஷ்டியில் அகங்காரம், பிராணன் ஆகியவை படைக்கப்பட்ட வரிசை. அப்போ அகங்காரங்கிறது ஒன்று, பிராணங்கிறது ஒன்றா? அப்போ அவர் எப்படி புரிஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பிராணனை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். சாஸ்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்கிறோம். அவங்க இஷ்டம்படி அவங்க புரிஞ்சுக்கிட்டோம். வேதம் நமக்கு சிலதை புரிய வைக்கிறதுக்கு அது முயலுது. ஒரு குழந்தை என்கிட்ட ஒரு உண்மையை கேட்குது, அது எப்படின்னு. நான் கொஞ்சம் அதுக்கு புரிய வைக்க நான் முயலுவேன்ல. அப்போது என் லைப்ரரியை குறைஞ்சி கஷ்டமான வார்த்தையை நான் பயன்படுத்துவேன். குழந்தைகிட்ட லைப்ரரியை தான் தேடுவேன். அது மண்டையில் என்னென்ன வார்த்தை இருக்குதுன்னு சொல்லும்போது அது சொல்லுது, அம்மா பால் வேணும் அப்படின்னு கேட்குது. இப்போ தாண்டா குடிச்ச, இருட்டுனா பால் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு புரியல, இருட்டானா பால் தரோம் அப்படின்னு. அப்போ கண்ணை பொட்டிக்கிட்டு, அம்மா இருட்டாயிடுச்சுமா பால் கொடுன்னு கேட்கு. அப்போ நம்ம ஒழுங்காக சொல்லி கொடுக்கணும்ல. அது கரெக்டாக தான் சொல்லுது. இப்படி இது பகவான் கிருஷ்ணர் யசோதா கிட்ட சொன்னார். தப்பிக்க முடியுமா கிருஷ்ணகிட்ட? இருட்டான பால் கொடுத்தாக, நான் வெண்ணையே கொடுத்துட்டா. வேதமோ நமக்காக இறங்கி நமக்கு தெரிஞ்ச சொற்களை வச்சுட்டு நமக்கு ஏதோ புரிய வைக்குது. குழந்தைகளாச்சே நம்மெல்லாம். 3 விதமான குழந்தைகள் இருக்கிறாங்க. சொன்ன உடனே சுருக்குன்னு புரிஞ்சுக்கிற குழந்தை ஒன்று இருக்குது. கொஞ்சம் யோசனை பண்ணி விதவிதமாக 4-5 வார்த்தை சொன்னால் புரிஞ்சு கொண்டிருக்குது. எவ்வளவு சொன்னாலும் புரியாத குழந்தையும் இருக்குது. அப்போது அது நீங்கள்லாம் யார், இந்த ஜகத்னா என்ன, நான் யார், நான் எப்படிப்பட்டவன், நீங்கள்லாம் எப்படிப்பட்டது அப்படின்றத நம்முடைய சொற்களை வச்சு தானே அது சொல்ல முடியும். அதுக்கு அது ஒரு டெக்னிக்கல் வேர்டை வச்சுங்க. பாணினி சில டெக்னிக்கல் வேர்டு, லட்டு, லுட்டு, லிங்கு அப்படின்லாம் சொல்கிறார். அவர் கிராமர் நீங்கள் படிச்சிங்கன்னா அவர் காலத்தை குறிக்கிறது லட்டுங்கிறாரு, லுட்டுங்கிறாரு. அந்த சப்தம் எங்கேயுமே இல்லைங்க, அவரே உண்டாக்கியிருக்கிறார். அவர் ஒரு ஸ்பெஷல் லாங்குவேஜ். சரி, மேத்தமெட்டிக்ஸ் எடுத்துங்க, சிக்மா அப்படிங்கிறீங்க, சையுங்கிறீங்க, பையங்கிறீங்க. அது யாருக்கு புரியும்? 2πr ஒர்க் பண்ணிக்க அப்படின்ற யாருக்கு புரியும்? மத்தியம அதிகாரிக்கு புரியுமா? உத்தம அதிகாரிக்கு புரியும். ஸோ சர்டன் லாங்குவேஜ் இருக்குது. அதனால் பிராணன், அகங்காரம் அப்படின்ற சொல்ல வேதம் நமக்கு பயன்படுத்துது. இதை புரிஞ்சுக்குவான். ஆனால் குரு தான் அதை ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவார். உத்தம அதிகாரிக்கு அந்த பிராணனுக்கு வேற அர்த்தம் சொல்லுவார். மத்தியம அதிகாரிக்கு பிராணனுக்கு வேற அர்த்தம் சொல்லுவார். அதம அதிகாரிக்கு பிராணனை பற்றி வேற மாதிரி சொல்லுவார். வியாசரும் பிராணஸ்ய பிராணன்
அப்படின்றதுக்காக ஒரு வேத சூத்திரம் அதிகரணமே எழுதியிருக்கிறார். ஒரு அதிகரணம் 4-5 சூத்திரங்களோட பிராணஸ்ய பிராணன். அதை படித்தோம்னா சங்கரர் நமக்கு அதுக்கு விளக்குறாரு. அவரும் 3ஆ விளக்குறாரு, உத்தம அதிகாரி அப்படின்னு. சரி, இப்போ நம்ம யாருக்கு சொல்லலாம்? அதம் அதிகாரிக்கு சொல்கிறேன். அதம் அதிகாரிக்கு பிராணன் அப்படின்னா, தம்பி நீ மூச்சு விடுற இல்லையா, அது பேர் தான் பிராணன். அதை கண்ட்ரோல் பண்ணி இவ்வளோ செகண்ட் உள்ளே இழுத்து இவ்வளோ செகண்ட் உள்ளே வச்சு இவ்வளோ செகண்ட் வெளியே விட்டினா பிராணாயாமம் அப்படின்னு பேர். அப்போ அவனுக்கு இந்த பிராணனை பற்றி எது சொல்கிறோம்? மூச்சு காற்று தான் பிராணன். உயிரே பிராணன் அப்படின்னு நினைக்கிறான், மூச்சு காற்று. அப்புறம் செத்துட்டானா இல்லையான்னு எதை வச்சு பார்க்குறோம்? மூக்கு விட்டு தான் வச்சு பார்க்குறோம். சார் மூச்சே வரல சார், ஆள் போயாச்சு அப்படின்னு. அப்போ உயிர் என்னன்னு சொல்கிறோம்? அப்போது மூச்சு காற்று தான் பிராணன் அப்படின்னு சொல்கிறோம். உடனடியாக நமக்கு சயின்ஸில் படிக்கிறவங்கெல்லாம் ஆக்சிஜனுக்கு என்ன பேர் வைக்கணும்? பிராணவாயு அப்படின்னு பேர் வச்சாங்க. அது இது சமஸ்கிருத சொல்லு அப்படின்னு. நாங்களாம் பிராணவாயுன்னு தான் படித்தோம். இப்படி திடீர்னு இது தமிழ் வந்தவங்கெல்லாம் சொன்னாங்க உயிர் வலி அப்படின்னு சொன்னாங்க. உயிர் வலிக்குது போகிறது. என்னடா அது உயிர் வலின்னு புது பேர் சொல்கிறாங்க. வலின்னா காற்று. இப்படியெல்லாம் பலவந்தமாக நம்மளுக்கு போட்டு தொல்லை கொடுக்கக்கூடாது. பிராணவாயுவே நல்லதாக இருக்குது. அதம் அதிகாரி முடிஞ்சுதுங்களா? மத்தியம் அதிகாரி வரார். நீங்கள் பிராணாயாமம்னு சொல்கிறீங்களே, இந்த பிராணாயாமத்தில் மூச்சை கட்டுப்படுத்தினா மனம் அடங்கும்னு தானே பதஞ்சலி சொல்கிறாரு. அதில் விக்ஷேதம், விக்ஷிபதி இந்த போன்ற துன்பங்களெல்லாம் நீக்கிறதுக்கு பிராணாயாமங்கிறாரு. மனசுக்கும் பிராணனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? இந்த மூச்சு காத்துக்கணும். தம்பி நீ கொஞ்சம் உத்தம அதிகாரி, நான் சொல்கிறேன் கேளு. மனமும் பிராணனால் ஆகப்பட்டதுங்கிற. என்னங்க இது பிராணங்கிற அது பிராணங்கிறீங்க? ஆமாம், பிராணன்ற வார்த்தை ரெண்டுத்துக்கும் வாயுன்னு அர்த்தம். இது ஸ்தூல வாயு, இதுக்கும் பிராணன் தான் பேர். உள்ளம்ங்கிற உள்ளத்துக்கு இருக்குதே, அதுவும் வாயு தான், அதுக்கும் பிராண வாயுன்னு தான் பேர். பிராணன் தான் உள்ளம். ஓ, இந்த ஸ்தூல வாயுவை கட்டுப்படுத்தினா சூக்ஷ்ம வாயும் கட்டுப்படும். ஏன்னா வாயு தானே ரெண்டுமே. ஏன்னா சிருஷ்டி என்ன பண்ணார்? அவர் சூக்ஷ்ம வாயு வச்சு தான் ஸ்தூல வாயு கண்டுபிடிச்சார். சூக்ஷ்ம வாயு முதல்ல உண்டாக்கிறாரு, அப்புறம் அதையே ஸ்தூலமாகிறார். இதுதான் சிருஷ்டியில் செய்கிறவர். இப்போ வாயு தான் இங்கே சூக்ஷ்மமாக பிராணன்னு சொல்லப்படுது, ஸ்தூலமாக பிராணவாயுன்னு வெளிக்காட்சி சொல்லப்படுது. இப்போ மத்தியம் அதிகாரி புரிஞ்சுக்கிட்டான். ஒரு வேதாந்தி வரான், உத்தம அதிகாரி. இந்த உள்ளம்னு சொல்லக்கூடிய வாயு ஆகாசத்துலேருந்து தானே வந்தது, அப்படிதானே வேதம் சொல்லுது. தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாஷ சம்பூதக அப்படின்னு தைத்திரிய உபனிஷத் சொல்லுதே. அப்புறம் தஸ்மாத் ஏதஸ்மாத் ஆகாஷக வாயு சம்பூதக அப்படின்னு சொல்லுதே. அப்போ இறைவன் என்ன படைச்சார்? முதல்ல பிரம்மம் தன்னை ஆகாயமாக்குனார், என்ன வெட்ட வழி ஆக்குனார். நீங்கள வேணா கண்ணை மூடிக்கிட்டு ஏதாவது யோசனை பண்ணுங்க. முதல்ல வெட்ட வழி தானே உண்டாக்குறீங்க. ஒரு வாழைப்பழத்தை நினைங்க, வாழைப்பழத்தை சுற்றி வெட்ட வழி இருக்குதா இல்லையா? நீங்கள் அப்படியே ஃபுல்லாக மனசு முழுக்க வாழைப்பழம் பார்க்க முடியுமா? முடியாதுல்ல. அப்படி வேணும் பார்க்கலாம், க்ளோஸ் அப்பில் கொண்டு வந்து பார்த்து அது தோலை பார்க்கலாம். அப்போ கூட நீங்களும் பார்க்குறது உங்கள் நடுவில் வெட்ட வழி இருக்கும். பார்க்குறவனுக்கும் அந்த மஞ்சள் திரைக்கு நடுவில் ஒரு வெட்ட வெளி இருக்கும். நீங்கள் இல்லைன்னா வெட்ட வெளி இல்லைன்னு வைங்க, நீங்கள் மஞ்சள் ஆகிடுவீங்க. புரியுதா? அப்போ எல்லாருமே நீங்களும் கூட சிருஷ்டி பண்ணணும் என்ன பண்ணுவீங்க? முதல்ல வெட்ட வெளியை தான் உண்டாக்குறீங்க. ஆகாயத்தை உண்டாக்குன பிறகு தான் எண்ணத்தை உண்டாக்குறீங்க. எண்ணம் ஓடணும் இல்லை, ட்ரெயில் பொட்டி மாதிரி, கூட்ஸ் வண்டி மாதிரி எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. அப்போ ஆகாயம் இருந்தால் தான் எண்ணம் ஓடும். எண்ண ஓட்டத்தை கவனி அப்படின்னு யோகத்தில் சொல்கிறாங்க. முதல்ல நீ ஆகாயத்தை கவனின்னு சொல்லணும். ஆகாயத்தை கவனிச்சா யார் இருப்பாங்க? நீ தான் ஆகாயம். அப்போ நீ முதல்ல எண்ணத்தை உண்டாக்கணும்னா உன்னை முதல்ல நீங்கள் ஆகாயமாக்கணும். இல்லை, நீங்கள் எண்ணத்தை உண்டு பண்ணணும். முதல்ல நீங்கள் ஆகாயமாகணும். ஆகாயத்தை உண்டு பண்ணுறது யார்? நீங்கள் தான். இப்போ நீங்கள் தான் ஆகாயம். அப்போ உங்கள்கிட்ட தான் எண்ணம் வர்றதுனால நீங்கள் முதல்ல சிருஷ்டியில் உங்களை என்ன பண்ணுறீங்க?
ஆகாயமாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். அது பேர் ஹிருத ஆகாயம், தகராகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மைக்ரோகாஸ்ம். இதயத்துக்குள்ள ஒரு ஆகாயம், அதாவது உள்வெளியில உள்ளத்துக்குள்ள ஒரு ஆகாயத்தை உண்டாகிறோம். இப்போ உள்ளம் இப்பொழுது எப்படி இருக்குது? ஆகாயமாக இருக்கிறது. அந்த உள்ளத்துல எண்ணங்கள் வருது. அப்போ உள்ளந்தான் ஆகாயம், உள்ளந்தான் எண்ணங்களாக இருக்கிற வாயு. இப்போ எண்ணங்கள் எல்லாம் என்ன? வாயு. அந்த வாயு எங்க இருக்குது? ஆகாயத்தில் இருக்குது. ரெண்டுமே நீங்க தான். ஆழ்ந்த உறக்கத்துல கனவு காணும் பொழுது பெரிய ஆகாயம் இருக்குது, அதுல ஊர்கள் ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களும் நடமாடுறாங்க. அப்ப ரெண்டு பொருள் தான் அங்க இருக்குது, இடமும் பொருளும். அந்த இடமாக இருப்பதும் நீங்க தான், பொருளாக இருப்பதும். அப்போ சிருஷ்டியில முதல்ல என்ன உண்டாக்குறீங்க? இடம். அப்போ அடுத்து என்ன உண்டாக்குவீங்க? வாயு தானே உண்டாக்க முடியும். அப்புறம் வாயு தானே அக்னியா மாற முடியும். அப்போ இடத்தை முழுக்க எது நிரப்புது? வாயு தான். அக்னியால் நிரப்ப முடியுமா? தண்ணியால் நிரப்ப முடியுமா? நிலத்தால் நிரப்ப முடியுமா? வாயுவால ஈஸியாக நிரப்பிடலாம். கொஞ்சம் வாயு விட்டா கூட என்ன ஆகும்? முழுசா நிரம்பிடும். தண்ணியை விட்டோம்னா அங்கேயே நிற்கும். என்னப்போ நிரம்ப மாட்டியான்னு இன்னும் கூட ஆகாயம் அளவற்றது. அது இந்த தண்ணியால் நிரப்ப முடியாது, நிலத்தால் நிரப்ப முடியாது, அக்னியால் நிரப்ப முடியாது. ஆனால் வாயுவால் நிரப்பிடலாம். இப்போ சிருஷ்டியில் செகண்ட் ஆர்டர் ஜெனரேஷன் வாயுங்கனால பிராணன் தான் முதல் சிருஷ்டியானது, ஆகாசமும் அதற்கு அடுத்தது. அப்போ பகவான் சிருஷ்டி செய்வேன் என்று ஆசைப்பட்டாரே, அதுதான் ஆகாசம். எப்படி சிருஷ்டி பண்ணணும்னு முதல்ல என்னன்னாரு பார்த்தீங்களா? அதுதான் வாயு, பிராணன். அந்த பிராணன் தானே இப்போ எல்லாமா இருக்குது. அது பேர் தான் முக்கிய பிராணன். அதுதானே அந்த கரணமாக இருக்குது, அதுவும் பிராணன். அதுதானே ஸ்தூலமாக காத்து விடுறான், அதுவும் பிராணன். அந்த பிராணனுங்கிறதுக்கு 3 இடத்துல 3 விதமாக பதில் சொல்லணும். சங்கரர் நமக்கு பிராணசிய பிராணன்கிற சூத்திரத்தில் நமக்கு சொல்கிறார். இப்போ அவருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனிமேல் அகங்காரம், பிராணன் இந்த பேச்செல்லாம் விட்டுடணும். 3 லெவலில் பிராணனை புரிஞ்சுக்கலாம். ஸ்தூல, சூக்ஷ்ம, காரணம். காரண பிராணம் தான் சிருஷ்டியில் வந்தானது. சூக்ஷ்ம பிராணன் பின்னாடி இருக்கிற பஞ்சீகரணம் செய்யப்படாத ஹிரண்ய கர்ப்ப ரூபமானது. அடுத்தது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய வெளியே இருக்கக்கூடிய வாயு அப்படின்னு புரிஞ்சு. மனோநாசம்னா என்ன, மனோநாசத்தோட விளைவுகள் என்ன அப்படின்னு நாராயணசாமி கரூர்ல இருந்து கேட்டிருக்காருங்க சுவாமி. நாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பானையை உடைச்சிட்டோம்னா இப்படி நாசம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்கிறோம். பானையை தான் நாசம் பண்ணோம், மண்ணை நாசம் பண்ணுமா? அப்போ நாசம் பண்ண முடியுமா? எதையாவது பண்ண முடியுமா? வளையல இப்படி நாசம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன், தங்க நாசமாச்சா? எதுவுமே நாசமாகாது. சூரியனை நாசம் பண்ணா கூட அது பூமியில் செடியாக இருந்துகிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் செடி எடை போட்டு பாருங்கள், அது கூடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன இந்த கொத்துமல்லி தானே, அந்த கொத்துமல்லி விதையை போட்டீங்க, எவ்வளோ கொத்துமல்லி விதையினுடைய எடை? 0.5 கிராம் இருக்குமா? 5 மூக்குத்தி விட கம்மி தானே, ஒரு 1/2 கிராம். அது முளைச்சி பெருசாக வந்து எடை போட்டு பாருங்க, 10 கிராம் ஆயிடுச்சு இல்லை? இப்போ மண்ணுலேருந்து எவ்வளோ எடுத்தது அது? அப்போ இந்த 10 கிராம் எங்கேருந்து வந்தது? மண்ணா? அப்போ மண் இடம் குறைஞ்சிரும் இல்லை? நீங்கள் தொட்டியில இருந்து போட்டிருக்கீங்க, இல்லை ஒரு கப்பு ஐஸ்கிரீம் கப்பில் மண்ணை போடுங்க, அது எவ்வளோன்னு எடை போடுங்க, அது ஒரு 10 கிராம் வைங்க. இப்போ அது செடி வளர்ந்துருச்சு, அது ஒரு 10 கிராம். இப்போ மண் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதே. எங்கேருந்து? சூரியன்லேருந்து வருது. சூரிய வெளிச்சம் தான் செடியாக மாறுது. அதனுடைய இடம் முழுக்க தண்ணீரும் சூரியனும் இப்படின்னு புரிஞ்சுங்க. இங்கே என்னத்தை நம்ம நாசம் பண்ண முடியும்? சூரியன் நாசமாகிட்டே இருக்குது, ஆனால் இங்கே பூமியில் எங்கே செடியாக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா இடத்துல அது போகுது, எல்லா பொருளாகவும் மாறுது. இங்கே எதுவுமே நாசம் பண்ண முடியாது. அதனால்
மனோ நாசம்னு சொல்லிட்டு மனதை நாசம் பண்ண முயற்சி பண்ணோம்னா யார் முயற்சி பண்ணுறது? மனம் தானே முயற்சி பண்ணணும். இன்னொருத்தர் வருவாங்களா? மனசு அழிக்க மனசு தான் பண்ணும். மனசு தன்னை அழிச்சிடுமா? இன்னொன்னா தான் மாறும். அதனால் மனோநாசங்கிறத சர்வநாசம் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்கூடாது. அத்தியந்த நாசம் கிடையாது, ஆதி முற்றும் முதலமாக இல்லை. அதை மனோ நிகிரகம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மனோ நிரோதம் அதான் பதஞ்சலி சொல்றார். இப்போ மனசு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? மனம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம்? உங்ககிட்ட மனசு இருக்குங்களா? இருக்குதுங்களா? என்னங்க அடையாளம்? ஒரு பொருள் இருக்குதுன்னா ஏதாவது செய்தா தானே இருக்கும். ஆமான்னு சொல்லிட்டீங்கனாலும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஆமான்னு சொன்ன ஒரு ஒரு அசைவு தானே. மனம் அசையாம இருந்தா இருக்கிறது தெரியுமா? உங்க மனம் அசைஞ்சாதானே உங்களுக்கு இருக்கு தெரியுது. இப்ப ராத்திரி தூங்கும் போது மனம் அசையவே மாட்டேங்குது. அதனால இல்லை, மனோநாசம் தானே. இப்போ மனோநாசங்கிறது என்ன? ராத்திரியில் தூங்கும் பொழுது அது விருத்திகளை நிறுத்தி கொண்டிருந்தால் போதும். அதனுடைய வேலையெல்லாம் நிறுத்திட்டு அமைதியாக இருந்து போச்சுன்னா மனோநாசம்னு அர்த்தம். ராத்திரி முழுக்க நம்ம எப்படி இருக்கிறோம்? மனோநாசத்தில் தான் இருக்கிறோம். மனோநாசம் என்னன்னு இப்படி கேட்க முடியும்? தினமும் அவரே அனுபவிக்கிறாரு. அப்போ நனவுலையும் முழிச்சிட்டு இருக்கும்போது மனோநாசம் வேணும்னு என்ன அர்த்தம்? முழிச்சிட்டும் இருக்கணும், தூங்கவும் செய்யணும். தூங்கினா தானே மனோநாசம். எப்படி சார் முழிச்சிட்டே தூங்குறது? இது உங்களுக்கு தெரியாதா? நிறைய பேர் லெக்சரில் அப்படி தான் செய்வாங்க. கண்ணெல்லாம் முடிச்சிட்டு இருக்காங்க, உள்ள தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லை. மனதனுடைய விருத்திகள்லாம் அடங்கணும். மனம் எங்க போகுதுங்க? மனம் உங்ககிட்ட தான் இருக்குது. அது எங்கெங்க அலையுது இல்லை. எங்க அலையுதுன்னு நீங்க கேட்டிருக்கீங்களா? அந்த மனசுக்கிட்ட நீங்க தான் பார்க்கணும். ஒன்று அது பிடிச்ச இடத்த நோக்கி போகும், இல்லைன்னா பிடிக்காத இடத்த நோக்கி போகும். பிடிக்காத இடத்துக்கு போகுமா? போகும். நிறைய பேருக்கு அங்கே தான் போகுது. ஒருத்தர் பிடிக்கலன்னாலும் ஓயாமல் அவனை தான் நினச்சிட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லிட்டாரு, எப்படி சொல்லிட்டாரு, எப்படி சொல்லிட்டாரு. ஒரு சுவாமி அப்படிதான் வருத்தப்பட்டார். என்னை பொது இடத்துல வந்து அவமானப்படுத்திட்டார். என்ன அப்படின்னு சொல்லிட்டார். என்னை கேட்காம ஏன் அவர் கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டாருங்க. எத்தனை நேரம் அது பேசினாரு? என்னை ஏன் கேட்காம கெஸ்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆச்சுமா? 5 செகண்ட். அவர் 1 வாரமாக கஷ்டப்பட்டு. இந்த மனம் எங்கே போச்சு? பிரியமான இடத்துக்கு போச்சா? அப்பிரியமான இடத்தானே போகுது. மனம் 2 இடத்துக்கு தான் போகுது. ராகம், துவேஷம், விருப்பு, வெறுப்பு, வேண்டுதல், வேண்டாமை. யாருக்கு வேண்டுதல் வேண்டாமை அடங்கி போச்சோ அது பேர் மனோ நாசம். மனசை நீங்கள் துரத்தணும். போப்பா, அது ஏதோ வேண்டுதல் பொருள் இருக்குதானே, திருப்தியாக இருக்கிறேன் இப்படி. பிடிக்காத ஒரு ஆள் வந்திருக்கிறான், அவன் எல்லாம் இப்போ ஃப்ரெண்ட் ஆகிட்டான் விடு அப்படின்னு மனசுக்கு விருப்பு வெறுப்பு நீங்கிறது தாங்க மனோநாசம்னு பேர். அதான் அமனீய பாவம்னு பேர். மனமற்ற நிலை, மனம் ஓய்ந்த நிலை, பகலிலேயே தூக்கம். இன்னும் தூங்குற மாதிரி இருக்கிறீங்க, மனசு ஒரு வேலையும் இல்லைங்க. எப்படி இருக்குது? சுகமாக இருக்குதுங்க. மனசு சுகத்தை தேடி ஓடிச்சு. இப்போ தேடாமல் உட்கார்ந்தா தான் சுகம்னு அதுக்கே தெரிஞ்சிடுச்சு. இத்தனை நாள் ஓடி ஓடி நாடி நாடி இந்த உட்கலந்த ஜோதியை தேடிட்டு இருந்தனே, இப்போ நான் தான் அதுன்னு தெரிஞ்சவன் மனசு எழுந்து போக மாட்டேங்குது. இந்த நாயை சில சமயம் துரத்த வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்குள்ளேயே படுத்துட்டு. இந்த சில பசங்க செல்ஃபோனில் இன்னும் வீட்டிலே இருக்கிறாங்க. வெளியே போய் விளையாட மாட்டியாடா? கிரிக்கெட்டு, பந்து விளையாடுறது, கில்லி, பம்பரம், காத்தாடி, சடுகுடு, போலீஸ் திருடன், இதெல்லாம் இந்த விளையாட்டு யாருக்குமே தெரியல. தெருமுழுக்க குழந்தைங்க போலீஸ் திருடன் விளையாட்டை ஓடிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ யாரையும் காணும். மயான அமைதி. மனம் ஓயாமல் எதையாவது
சிந்திச்சுக்கிட்டும் ஓடிக்கிட்டும் வந்துட்டு இருக்குது இல்லையா? மனோநாசம் என்பது முழு திருப்தியில் இருக்கின்ற மனம். அது பிடிச்சி கழுத்தை பிடிச்சி தள்ளினா கூட வெளியே போகாது. முன்னெல்லாம் வீட்டில் கொண்டாந்து உட்கார வைக்கிறது கஷ்டமாக இருந்தது மனசை. ஒரு நாளும் ஒரு இருந்து உட்கார மாட்டேங்கிறியே அப்படின்னு. இப்போ வீட்டை விட்டு போக மாட்டேங்குது. மனோநாசம் இவ்வளோதாங்க. மனதை நாம் முற்றின்மையாக பண்ணக்கூடாது. ராகத்வேஷங்களை நாம் முழுமையாக நீக்கணும். இது பேர் பூரண வைராக்கியம் அப்படின்னு பேர். இது பேர் பூரண வைராக்கியம். ஏதோ தற்காலிக வைராக்கியம் இல்லை. வைராக்கியம் பாருங்க அப்படின்னு. ஆனால் பூரண வைராக்கியங்கிறது முழுமையடைந்து விட்ட மனசு, நிறைகுடம். வேற கேள்வி கேளுங்க. சுவாமிஜி, நமக்கு விதிக்கப்பட்ட பிராரப்த கர்மாவை எப்பொழுதாவது சிறிதளவாவது மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி மாற்றப்பட்டால் ஏற்கனவே விதிக்கப்பட்ட விளைவுகளின் மாறுதல் எப்படி இருக்கும்? சண்முகம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்டிருக்காங்க. ஆமாம், இந்த பிராரப்தத்தால் கொடுக்கப்பட்டதை நாம் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இந்த உண்மை தெரியாமல் அதை குறைக்கிறதுக்கு பார்க்குறோம், கூட்டவும் பார்க்குறோம். பிராரப்தத்தில் எவ்வளோ தான் லாபம்னு வச்சுருக்குது, ஆனால் கூட்ட பார்க்குறோம். நம்ம இன்னும் கொஞ்சம் வருமா அப்படின்னு. பிராரப்தத்தில் எவ்வளோ தான் நஷ்டம்னு வந்துருக்குது, அதை அழிக்க பார்க்குறோம், அதுவும் முடியாது. இந்த பிராரப்தத்தை வைத்துக்கொண்டு போராட்டம் பார்த்தீங்களா, அது பேர் தான் பந்தம், சம்சாரம்னு பேர். பிராரப்தத்தை ஒரு பொருட்டாவே கருதாமல், இங்கே எனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் நியாயம்னு ஒத்துக்கணும். ஏன்னா இறைவன் மீது உனக்கு அலாதியான நம்பிக்கை இருக்குது. இறைவனை நீ 100% நம்புகிறேன், நான் பக்தன், என்னை மாதிரி ராம பக்தனோ என்னை மாதிரி அம்பாள் பக்தனோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பிராரப்த மாற்ற முயற்சி பண்ணுற பற்றியா, கெஞ்சி கெஞ்சி கேட்டுட்டு இருக்கு பார்த்தீங்க, அதுலேருந்து உன் சம்சார யோக்கியதை தெரிஞ்சு போகுது. இந்த பிராரப்தத்தை அனுபவத்துக்கு மேலாக எதுவும் கிடைக்காது, அது குறையவும் குறையாதுங்கிற முழு நம்பிக்கை இருந்ததுன்னா இருப்பதை கொண்டு நாம் திருப்தியாக வாழலாம். பிராரப்த அனுபவிச்சதை நம்ம ஏற்றுக்கணும். அதோட ஏன் போராடணும்? போராடுற நேரம் வேஸ்ட்டு தானே. எப்படியாவது இந்த வீட்டில் இருக்கவங்கள மாற்றிட முடியுமா? பக்கத்து நெய்பரை மாற்ற முடியுமா? குழந்தைகளை மாற்ற முடியுமா? வீட்டுக்காரரையோ மனைவியோ மாமியாரையோ மாற்ற முடியுமான்னு பார்க்குறோம். பிராரப்தம் கொடுத்தாச்சு, அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. நம்மளை மாற்ற முடியாதான்னு அவங்க பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தரை மாற்ற தான் முயற்சி பண்ணுறாங்க. அவங்க மாறினா நமக்கு அமைதி அப்படின்னு நினைக்கிறாங்க. இதே தான் அவங்க சொல்கிறாங்க, நீ மாறினா எனக்கு அமைதின்னு. நீ ஏன் ராட்சசி மாதிரி இருக்கிற, நான் நம்பவும் தான் ஒரு இடத்துல இருக்கிறேன், உனக்கு எதாவது தொந்தரவு பண்ண நான், அதுதான் பெரிய தொந்தரவாக இருக்குது. அப்போ தொந்தரவு பண்ண சொல்கிறியான்னு எழுந்து எடுத்து ஏதாவது வேலை ஏதாவது செய்யுங்க, அதை தான் சொல்கிறோம். இப்போ எல்லாரும் இன்னொருத்தரை மாற்ற ஆசைப்படுறோம். இதுதான் பிராரப்தம் மாற்றுறது. இன்னாரோடு வாழணும், இந்த இடத்துல தான் வாழணும், இந்த உடம்போட தான் இருக்கணுங்கிறது தான் பிராரப்தம். வேற என்ன இருக்குது? பிராரப்தம்ங்கிறது என்ன இருக்குது? தனு கரண புவன போகம், இதுதான் உடம்பு, இதை வச்சு நீ பொழைச்சிக்கணும். இதுதான் உறவுகள், இதை தாட நீ வாழ்ந்தாகணும். இதுதான் உன் உடைமைகள், உன் அனுபவத்துக்கு இவ்வளவுதான் உன்னுடைய அனுபவம் அப்படின்னு மூணையும் அளந்து வச்சிருக்குது. இதை நம்ம மாற்றவே முடியாது. அம்மா அப்பாவை மாற்ற முடியாது, மனைவியை மாற்றலாம், ஆனால் மாற்றின மனைவியும் அப்படிதான் இருப்பான். ஹென்றி தி எய்த்னு ஒருத்தர் இருந்தான். அவன் 8 முறை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஒவ்வொரு முறை கல்யாணம் பண்ணும்போது இவ தான் பெஸ்ட்டுன்னா, அப்புறம் 8வது முறை இனிமேல் மாற்றவே கூடாதுன்னு பார்த்தா அது முதல் மனைவி. அவ புரிஞ்சிட்டான், நம்ம மனைவி மாற்றுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை, மனைவி இப்படி தான் இருக்கும், நமக்கு வாய்க்கும் இவ்வளோதான். அதனால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ங்கிறார். அது பிராரப்தம். கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாலும் உனக்கு பெண்கள் அப்படின்ற தொந்தரவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கல்யாணம் பண்ணிக்காதவெல்லாம் பொம்பளைங்கிட்ட பிரச்சனை இல்லை, அதுதான் பெரிய பிரச்சனை. எல்லா பொம்பளைக்கும் பிரச்சனையாக இருப்பாங்க. பார்க்குறவன பொம்பளை தான் தெரியுது. பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் பண்ணவனுக்கு பார்க்குற இடம்லாம் ஒரு பொம்பளை தான் தெரியுது. இது ஒரு பிரச்சனை.
பொம்பளைங்க பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அதான் பிராரப்தத்தை நாம் ஞானி பிராரப்தமே இல்லைங்கிறான். பிராரப்தம் என்ன தருது உனக்கு? சுக துக்கம் தருது, இன்ப துன்பம் தருது. குட். உனக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லைன்னா பிராரப்தம் எப்படி வேலை செய்யும்? பிராரப்தம் வரிஞ்சு கட்டிட்டு உனக்கு துக்கம் தரேன் அப்படின்னு ஒரு தமாலும் ஒரு குண்டு போடுதுங்க. உன் வேலையை பார்த்துட்டு போ, நான் திருப்தியில் இருக்கிறேன். சுகம் கொண்டாந்து கொடுத்து உன்னை கிளுகிழுப்பாக்கி அப்படியே குதிச்சு ஓட வைக்குதா பார்க்குதானே. அப்போ நீ என்ன சொல்கிற? இவன் சொரணை கட்டவன், அடித்தாலும் கம்முன்னு இருக்கிறான், பாராட்டினாலும் கம்முன்னு இருக்கிறான், ஏன் அப்படி இருக்கிறான் அப்படின்னு. அவன் எப்போவுமே முழு ஆனந்தத்தில் திருப்தியில் இருக்கிறான். அவன் எதையும் உலகத்திலிருந்து எதிர்பார்ப்பதில்லை. பிராரப்தம் கொடுத்து நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவன் இல்லை. பிராரப்தம் கொடுத்து அனுபவிக்கணும்னு அவனுக்கு துன்பமும் இல்லை. அவனுக்கு பிராரப்தமே இல்லை. ஏன்? அவன் பரமாத்ம சுரூபம். தன்னை ஒருவன் பரமாத்மா, முழு நிறைவடையவன், குறைவற்ற நிறைவு, அளவற்றவன்னு தெரிஞ்சு கொண்டு பூரணமாக இருக்கிறவனுக்கு பிராரப்தம் எப்படி பூரணம் பண்ண முடியும்? முழு குடத்தை எப்படிங்க மறுபடியும் முழுசாக முடியும்? முழு குடம் உன் பிராரப்தம் கொஞ்சம் ஏதோ கொடுக்குதுங்க அப்படின்னா ஊற்றிட்டு போ, மகராசியாக ஊற்றிட்டு போகுது, ஊற்றுங்க, வழி தான் போகும். முழு குடம் நான் துக்கம் கொஞ்சம் ஊற்றட்டுமா அப்படின்னு ஊற்று, அதுவும் வழிஞ்சு போகும். சுகம் வழிஞ்சு போகும், துக்கமும் வழிஞ்சு போயிடும். ஏன்? இது பூரணம். அரை குடமாக இருந்ததுன்னா ஊற்ற ஊற்ற குறையாது, ஊற்ற ஊற்ற அது ஊற்றுன்னு தான் சொல்லும். துக்கத்தையும் அது வேணான்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம யார் ஒருவன் பூர்ண குடமாக தன்னை பூர்ணம் என்று தெரிந்து கொண்டானோ அவனுக்கு பிராரப்தமே கிடையாதுங்க. அதாவது பிராரப்தம் அவனை ஒன்றும் பண்ணாது. பிராரப்தம் என்பது சுகதுக்க ரூபந்தான். சுகமும் துக்கமும் அவனுக்கு சமமாக பார்த்துட்டான்னா அவனுக்கு பிராரப்தம் நியூட்ரலைஸ்டு, அது அழிந்து போய்விட்டது. சரி, ஒருவேளை சஞ்சித கர்மம் இருக்குமா? தான் பாரேன், அடுத்த பிறகு தான் கொடுத்து பாரேன். பூரணமாறவனுக்கு சஞ்சித கர்மம் என்ன பண்ண முடியும்? அது பார்த்து பிராரப்தமே அது செழிப்பில்லை, நான் இன்னொரு பிராரப்தம் கொடுத்து என்ன பண்ண போகிறேன்? அதையும் அவன் தூக்கி தான் போட போகிறான். அப்போ ஒட்டுமொத்த சஞ்சித கர்மம் என்ன ஆகும்? இவங்கிட்ட நம்மளுடைய ஒரு வேலை ஆகுது. ஒரு சாம்பிள் அமுச்சு பார்த்தேன், பிராரப்தம்னு ஒரு சாம்பிள், அதை தூக்கி போட்டான். ஆகாமியும் உண்டு பண்ணுறான். அது பண்ணாலும் அது என்ன சஞ்சிதத்தில் தான் வரப்போகுது. அப்போ அந்த சஞ்சித கர்மம் என்ன பண்ணோம்? இவன் கர்மத்துக்கு அடிபணிய மாட்டான். இவன் அகர்த்தா, இவன் அபோக்தா. எவன் ஒன்று அகர்த்தா அபோக்தா வாங்கிட்டானோ அப்போ கர்மங்கள் என்ன செய்யும்? 3 கர்மங்களும் அழிஞ்சு போயிடும். எவனோ ஒருவன் கர்த்தா போக்தாவோ அவங்ககிட்ட தான் கர்மம் வேலையை காட்டும். அப்போ நாம் ஆத்மா அகர்த்தா அபோக்தா என்று அறிந்தவனுக்கு செய்வதற்கும் ஒன்றுமில்லை, அனுபவித்தும் ஒன்றுமில்லை. அதனால் அவனுக்கு பிராரத்தமும் இல்லை, ஆகாமியமும் இல்லை, சஞ்சிதமும் இல்லை. 3 கர்மங்களையும் அவர்கள் முற்றிலும் அழிச்சிடுறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் மித்யா. வேறு கேள்வி? வணக்கம் சுவாமிஜி. ஆன்மீக பாதையில் செல்லும் போது ஒரு கட்டத்தில் நமது பயிற்சிகள் முயற்சிகள் அனைத்தும் நம்மை விட்டு போய்விடுகின்றன. அதுபோல ஆத்ம விசாரமும் நீங்கி விடுமா? அக்கணத்தில் நாம் அமைதியாக இருக்க வேண்டுமா அல்லது விசாரத்தை இறுதி வரை விடாமல் பற்றி கொள்ள வேண்டுமா? சரவணன் கரூர் வந்து கேட்டுக்காங்க. நாம் எவ்வளோ நேரம் சாப்பிட்றோம்? எத்தனை இட்லி சாப்பிட்றோம்? ஏதாவது கணக்கு இருக்குதா? மனிதர்கள் எவ்வளோ இட்லி சாப்பிடுவார்கள்? ஒரு வார்த்தை கேள்வி கேட்குறேன், 1 மார்க் கொஷின். 8ஆம் கிளாஸ் கேட்டிருக்கிறேன். மனிதர்கள் எவ்வளோ இட்லி சாப்பிடுவார்கள்? பையன் என்ன சொல்லுவான்? பசி நீங்கும் வரை சாப்பிடுவான். 100 மார்க். பசி நீங்கி வரை தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி சாப்பிட முடியும்? இப்போ ஆத்மா நான் பிரம்மம்னு அளவற்றவன் தன்னை அறிந்த பிறகு அதுக்கு மேலே அறிவதுக்கு என்ன இருக்குது? அளவற்றதுக்கு மேலே ஒன்று இருக்குதா? இல்லை இல்லையா? இப்போ எது வரைக்கும் நம்ம இந்த ஆத்ம விசாரத்தை நம்ம செய்ய போகிறோம்? சரியாக விளங்கும் வரை தானே. அது பேர் தான் பசி நீங்குதல்னு பேர். இனிமேல்
கடவுளே வந்து நீ ஆத்மா இல்லை பிரம்மம் இல்லைன்னு சொன்னால் கூட நான் அவருக்கு உபதேசம் பண்ணுவேன். கீழே உட்கார், என்ன பேச்சு பேசுகிற நீ? பிரம்மத்தை தவிர வேற என்னையா இருக்குதுங்க அப்படின்னு அவருக்கே நம்ம சொல்லுவோம். அப்புறம் அவர் போயிடுவார். எது நாள் வரை நாம் இந்த ஞானத்தில் பூர்ணமடையிலையோ அது வரைக்கும் நம்ம ஆத்ம விசாரம் செய்யணும். பூர்ணம் அடைஞ்சிட்டா என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? ஆத்ம விசாரம் பண்ணுங்க. அதை விட வேற நல்ல பொருள் இருக்குதா? சரி, எல்லாம் பூர்ணம் அடைஞ்சிடுச்சுன்னு மறுபடியும் பிஸ்னஸ் விசாரம் பண்ண போறீங்களா? இல்லை அரசியல் பண்ண போறீங்களா? இல்லை வியாபாரம் பண்ண போறீங்களா? அதனால் ஆத்ம விசாரத்துக்கு முடிவுன்னு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. முடிவு கட்டிடணும்னு அர்த்தம் இல்லை. உங்களை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிறீங்க. உங்களை பற்றி எதுக்கு நான் பேசணும் அப்படின்னு நீங்களே சொல்ல போகிறீங்களா என்ன? தன்னை ஒருவன் எப்படி ஒன்றா விசாரிச்சுக்கலாம். இந்த மாதிரியான மகான்களெல்லாம் தன்னை ஆத்மா பிரம்மம்னு உணர்ந்த பிறகும் நிறைய புஸ்தகம் எழுதினாங்க. சங்கரர் எவ்வளோ பாஷ்யம் எழுதினார். வியாசர் கொட்டி கொட்டி தீர்த்தார். நம்மள வாழ்நாள் முழுக்க படிக்க முடியாத அளவுக்கு எழுதி வச்சிருக்கிறார். ஏன் அதெல்லாம் செய்தாங்க? அது ஆத்ம விசாரம் இல்லையா? லோப உபகார்த்தார்த்தம், உலகத்துக்கு பயன் தரும் என்பதற்காக அவர்கள் ஆத்ம விசாரம் செய்கிறார்கள். தனக்கு இல்லை, தனக்கு பசி முடிஞ்சு போச்சு. ஏன் இன்னும் சமைக்கிறாரு? நான் நிறைய பேர் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, அதனால சமைக்கிறார். நம்ம இந்த கேள்வி தாங்க பதில். செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா பசி நீங்கிடுச்சான்னு சொல்லுங்கள். பசி நீங்கின பிறகு செய்யலாமா? செய்யுங்க, சமையல் பண்ணுங்க, வீட்டில் செய்யுங்க. மற்றவங்க சாப்பிட்றாங்கல்ல, மற்றவங்கள சாப்பிட்றது இல்லையா? அப்போ ஒன்றும் செய்ய வேண்டாம். இதான் பதில். வேற என்ன கேள்வி இருக்குமா? சொன்னீங்க. நிர்மல்குமார் தேனியிலிருந்து அற்புத வேதாந்த வகுப்புக்கு வந்திருந்தாருங்க சுவாமி. அவர் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்தை பற்றின கேள்விகள் கேட்டிருக்காரு. அது ஒரு 4 கேள்வியாக கேட்டிருக்காருங்க சுவாமி. ஒன்று கேளுங்க. முதல் கேள்வி, ஸ்தூல உடலுக்குள் இருக்கும் சூட்சும சரீரமே பார்ப்பவனாகவும் கேட்பவனாகவும் ஸ்தூல உலக பொருளை அறிகிறது. இந்நிலையில் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல உடலை விட்டு பிரிந்த பின்பும் ஸ்தூல உடலின் துணை இல்லாமல் ஸ்தூல உலகத்தை பார்க்கவும் கேட்கவும் முடியுமா? இப்போ எனக்கு ஒரு பொம்மை இருந்தால் நல்லா இருக்கும். சரி, இப்படி வச்சுக்குவோம். இந்த பானை ஸ்தூல உடம்பு, இந்த இந்த நம்ம நடக்குது படுக்குது எல்லாம் இல்லையா, அது பேர் ஸ்தூலம். தமிழில் பரு உடம்பு, சாப்பிட்டனால வளர்றது இல்லை அன்ன உடம்பு. இதுதான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று உள்ளே இருக்குது சூக்ஷ்ம உடம்புன்னு, அது ஆவியின் பேர். அது எல்லாருக்கும் வெளியே தெரியாது. இந்த இந்த பானைன்ற இந்த ஸ்தூல உடம்பு, இதுக்கு கண்ணெல்லாம் இருக்குது. கண்ணு மூடி திறக்குமா அப்படின்னா மூடி திறக்கும். ஆனால் மூடி திறக்க வச்சது யாருன்னு கேட்டால் உள்ளே இருக்கிறவர் தான். இந்த உடம்பே கண்ணு திறக்கும்னா அது திறந்தே வச்சிருக்கும், மூடாது. அப்போ மூடணும் அப்படின்னு எதுக்கு தோணுதுன்னு எப்படி யாருக்கு தோணும்? உள்ளே இருக்கவனு தான் தோணும். அப்போ யாரோ ஒருத்தர் உன் வாயை திறக்கிறாங்க, கொட்டாய் விடுறாங்க, ஜீரணம் பண்ணுறாங்க, சாப்பிட்டதெல்லாம் ருசிக்குதுங்கிறாங்க. இப்போ உடம்பா சொல்லுது? நாக்கா ருசிக்குதுன்னு சொல்லுது? உள்ளே இருக்கவன் தானே சொல்கிறான். நாக்கு கேட்டிருந்தா நாக்கே சொல்லியிருந்திருக்கோம். நாக்கு ருசி இல்லைன்னு காட்டினா கூட உள்ளே இருக்கிற உள்ளம் ரொம்ப நல்லா இருக்குதுங்கன்னு சொல்லும். நீ சமைச்சல்ல, அதை எப்படி சொல்ல முடியும்? உன் கையை அருமையே அருமை அப்படின்வாங்க. அவங்க சாப்பிட்ட இந்த மனுஷனுக்கு இந்த சொரணையே இல்லையா, உப்பே போடலை அப்படின்னு. புது கல்யாணம். இப்போது இந்த ஸ்தூல சரீரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. சூக்ஷ்ம சரீரம் ஒன்று இருக்குது, அதுதான் உள்ளே இருக்கிறதுனால அது பேர் உள்ளம்னு பேர். இது வெளியே இருக்கிறதுனால உடல்னு பேர். இப்போ இந்த உடலும் உள்ளமும் ரெண்டு தனித்தனி பொருள். ஆனால் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உடம்போடு அது தாதாத்மிய சம்பந்தமாக இருக்குது. இது அதோட இது அதோட அப்படியே சேர்ந்துடுச்சு.
ஒன்னோட ஒன்று ஆப்பு. மைசூர் பாக்கில் அப்படி நெய் எங்கே தொட்டாலும் நெய்யாக இருக்குது, எங்கே பட்டாலும் ஸ்வீட்டாக இருக்குது, எங்கே பட்டாலும் மாவாக இருக்குது. இப்போ மைசூர் பாக்கில் எங்கே நெய் எங்கே மாவு எங்கே சக்கரைன்னு சொல்ல முடியல. அது பேர் தாதாத்மிய சம்பந்தம். அப்போ நெய் தான் இந்த சூக்ஷ்ம சரீரம் உள்ளம்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த மாவு தான் ஸ்தூல சரீரம் இப்படின்னு புரிஞ்சுக்கங்க. இப்போ அவர் கேட்குறாரு, ஒருத்தர் செத்து போயிட்டான்னா என்ன ஆகுது? இந்த ஸ்தூல சரீரத்தை எல்லாரும் தூக்கி கொண்டு போய் எரிச்சிட்டாங்களே, இப்போ சூக்ஷ்ம சரீரம் அதோடு சேர்ந்து போயிடுமா? போகும்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி ஒன்று இல்லைன்றவங்க உடம்போட போச்சு, உடம்பு தான் சூக்ஷ்மம், உடம்பு தான் ஸ்தூலம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்க கடவுள் நம்பாதவங்க, இந்த ஆவியை நம்பாதவங்க. நாமெல்லாம் அப்படி இல்லையா? வேதம் சொல்லுது, வேதம் தெரியுதோ இல்லையோ, வேதம் தெரிஞ்ச பெரியவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அப்பா செத்த பிறகு ஆள் இருப்பார், அவருக்கு நம்ம தண்ணி எல்லாம் வைக்கணும், ஒரு காக்காய்க்கு சோறு வைக்கணும், அவருக்கு நம்ம துணிமணியெல்லாம் எடுத்து படையல் வச்சாதான் அவங்களுக்கு திருப்தியாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் தண்ணி தாகத்தில் கஷ்டப்படுவாங்க, உணவு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யாரோ ஒருத்தர் விற்கிறாங்க இல்லையா, அவங்க யார்? யார் செத்தாங்களோ அவங்க தானே இருப்பாங்க. தேவதத்தன் செத்தான்னா நீங்கள் சாப்பாடு யாருக்கு கொடுப்பீங்க? தேவதத்தன் தான் கொடுப்போம். இப்போ ஒரு வீட்டில் 2 பேர் செத்துட்டாங்கன்னு வைங்க, ஒருத்தர் கொடுத்தா போதுமா? அப்போ 2 பேரும் அடிச்சுக்குவாங்க, எனக்கு கொடுத்தான்பாங்க. அப்போது அதுலேருந்தே தெரியுது ஒவ்வொரு ஆவியும் எவன் வாழ்ந்தானோ அவன் தான். இப்போ உடம்புங்கிறது முக்கியமா, உள்ளே இருக்கிறவன் முக்கியமா? உள்ளே இருக்கிறவன் தான் முக்கியம். அவன் தான் அதே குணத்தோடு இருக்கிறான். இந்த உடம்புல இருக்கும்போது உடம்புல நம்ம குணத்தை இருந்தால் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஒருத்தனுடைய கோபம், பயம், அன்பு, கருணை எல்லாம் உள்ளத்துக்கு தான் சமம். அவன் மேலே போனாலும் அவன் தான் இருப்பான். ஆவியை பார்த்து நம்ம பயப்படலாமா? செத்தவங்களை பார்த்து பயப்படலாமா? உயிரோட உடம்புல இருக்கும்போது அப்பா அப்பா அப்பான்னு கொஞ்சம் நீங்கள், அவர் இறந்து அப்படியே வாயை திறந்து கொட்டாய் விட்டு போயிட்டாரு. இப்போ ஆவி பண்ணோன்னா ஆவி வந்துடுச்சின்னு பயப்படக்கூடாது. இதே அன்பு அவருக்கு காட்டணும். அப்போ தான் நமக்கு சரியான அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அவர் கேட்குறாரு, இந்த உடம்புல இருக்கும் பொழுது அவர் கண்ணை கொண்டு பார்த்தாரு, நாக்கை கொண்டு சாப்பிட்டாரு, கையை கொண்டு எடுத்தாரு. இப்போ இந்த உடம்பை தான் எரிச்சிட்டமே, ஆனால் அவர் இருக்கிறாரு தேவதத்தன், அவர் பார்ப்பாரா எடுப்பாரா அப்படின்னு கேட்பாருன்னா, இந்த பூமியில் இருக்கிற பொருளை அவரால் எடுக்க முடியாது, பூமியில் இருக்கிற பொருளால் பார்க்க முடியாது, ஏன்னா அது சரீரம் வேணும். இப்போ சரீரம் இல்லாமல் இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்குமா அப்படின்னா ஒரு கணம் கூட இருக்காது. எப்பொழுதுமே அது சரீரத்தோடு தான் இருக்கும். அந்த சரீரம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இறந்த பிறகு உடனடியாக அதுக்கு ஒரு சரீரம் தரப்படும். அது பேர் பிரேத சரீரம்னு பேர். அது பேர் பிரேதம். அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போட பிரேத பரிசோதனை, பிரேதத்தையா பரிசோதனை பண்ணுறாங்க. இந்த ஸ்தூல உடம்பை தெரியல, பிரேதம்ங்கிறது என்னன்னு அவங்க தெரியல. இந்த உடம்பு பிரேதம் நினச்சிட்டு இருக்காங்க. வெளியே போனவன் பேர் தான் பிரேதம். அவனை யார் பரிசோதனை பண்ணுறது? அவனும் முடியாது. அந்த பிரேத சரீரம்ங்கிறது ஒரு 16 நாளுக்கு தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிரேதத்தை கரைச்சிடுறோம். அதுக்கு சில சடங்குகள்லாம் இருக்கு. அந்தந்த மதத்துக்கு ஏற்ற நம்பிக்கைப்படி அதை கரைச்சிடுறாங்க. அவனுக்கு பூர்ண ஆயுள்னால 16 நாள் வரைக்கும் அந்த பிரேதம் இருக்கும். அந்த பிரேதத்தினால அவனால் பார்க்க முடியும், கேட்க முடியும், சாப்பிட்டா உண்ண முடியும். ஆச்சரியமாக இருக்குது. செத்தவங்க நம்ம வீட்டிலே தான் இருப்பாங்க, 16 நாளைக்கு இருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அவங்களுக்கு இந்த பிரேத சரீரம் முழுசாகவும் இருக்காது. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிரேதம் இருக்கு. எச்ச கையில் காக்கா ஓட்டாதவன் இருக்கான், அவனுக்கு பிரேத சரீரம் கொடுப்பாங்களா? அதுலேயும் கஞ்சத்தனம் இருக்கும் இல்லை, அவன் தான் கஞ்சனாச்சு. அதனால் கட்டாயம் வாய் பக்கத்தில் அவனுக்கு பிரேதம் இருக்காது. நம்ம எவ்வளோ தான் படைச்சாலும் அவனால் சாப்பிட முடியாது. கண்ணு மட்டும் கொடுத்துருவாங்க, பார்த்து பார்த்து வேதனைப்படுவான். காதை கொடுத்துருவாங்க, வரவன் போகிறவெல்லாம் பேசிட்டு போவான். இதெல்லாம் அப்போ பிரேத சரீரத்தில் காது,
கண்ணு ரெண்டும் கட்டாயம் கொடுப்பாங்க. பாரு உன் லட்சணத்தை, நீ வாழ்ந்த லட்சணம் எப்படி இருக்குது இப்போ பாரு, உன் மதிப்பு எங்கே இருக்குதுன்னு பாரு. அப்புறம் நாக்கு வாயெல்லாம் கிடைக்காது, கைக்கு கொடுக்கவே மாட்டாங்க. இல்லைன்னா போய் எதாவது எடுத்துருவேன் நீ மறுபடியும். அதனால் இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் பிரேதம் இருக்கிறதுனால நமக்கு அவங்கள வந்து முழுசாக பார்க்க முடியாது. சரி, இந்த கதை எல்லாம் வேண்டாம். இந்த 14 அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போ அவனுக்கு உடனடியாக சரீரம் கொடுக்கப்படும். அது எந்த லோகத்தில் இருக்கானோ அந்த லோகத்துக்கு உண்டான சரீரம். இந்த பூமியில் இருந்தால் மாமிச சரீரம், அன்னமய சரீரம். உடலை விட்டு போயிட்டாக்கா பிரேத சரீரம். நரகத்துக்கு போனால் யாதனா சரீரம். சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா ஜல சரீரம் பித்ருலோகத்தில். அதனால் அவங்களுக்கு ஜலந்தான், அவங்களுக்கு தண்ணி தான் சரீரங்கன்னா தண்ணி தான் அவங்களுக்கு கொடுப்போம். தண்ணி டம்ளரில் வச்சா கூட அவங்களுக்கு போதும். அதுக்கப்புறம் சோம சரீரம் அப்படின்னு நிலா சரீரம்னு சொல்லுவாங்க. நில ஒளி மாதிரி ஒரு சரீரம், அது சொர்க்கலோகத்தில் இருக்கும். சத்தியலோகத்தில் ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய தேஜ சரீரம் அப்படின்னு சரீரங்கள் எப்பவும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். அந்த சரீரத்தை கொண்டு அந்தந்த உலகத்தை அவங்க அனுபவிப்பாங்க. யார் ஒருவன் வந்து 70 வயசு வரைக்கும் அவனுக்கு வயசு, ஆனால் 20 வயசில் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னா அப்போ மீதி 50 வருஷம் வரைக்கும் பிரேதமாக தான் இருப்பான். அவனுக்கு பித்ருலோகத்துக்கு போக அனுமதி இருக்காது. பிராரப்தத்தை எப்படியா ஏமாற்ற பார்க்குறான். பிராரப்தம் 70 வயசு வரைக்கும் கொடுக்குது, எனக்கு துக்கம் தாளலை, என்னால் தாங்க முடியல சாமி அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டான்னா பிராரப்தம் விட்டு வைக்காது. நீ இரு, இந்த உடம்புலாம் இன்னொரு உடம்பு கொடுப்பேன், இன்னும் மோசமான கஷ்டத்துக்கு நீ அனுபவிப்ப. கண் இருந்தும் பார்க்க முடியாது, காது இருந்தும் கேட்க முடியாது, கை இருந்து எடுக்க முடியாது. அப்போ எப்படி இருக்கும்? அந்த உணர்வுக்கு வடிவுக்காலே இருக்காது இல்லையா? எங்கேயாவது உலகத்தில் இருந்தால் 4 பேர் ஆறுதல் சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாதவன் எவனும் ஆறுதல் சொல்ல போகிறான், திட்டி தீர்த்துட்டு இருப்பான். இப்போ அதையும் கெட்டு இருக்கணும். மனசில் இருக்கிற வேதனையும் முடிவு அறியாது. ஏன்னா மனசு இன்னும் உடம்புல இருக்குது. உடம்பு அழிச்சா மனசு அழிஞ்சிடும்னு நினைக்கிறான். அழியவே அழியாது. மனசு யாரால் அழிக்க முடியும்? இதுதாங்க பிரேத சரீரம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களா சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி? அடுத்தது நீங்களே எல்லாம் பதில் சொல்லிட்டீங்க சுவாமி. அடுத்த கேள்வி, உடலை விட்டு பிரிந்த பின் மனம் எவ்வாறு தொடர்கிறது? உள்ளம் தான் சூக்ஷ்ம சரீரம். ஆமாம் சுவாமி. உயிரோடு இருப்பரின் நினைவுகள், பிரார்த்தனைகள் உடலை விட்டு பிரிந்த பின் மனதை எட்டுமா? அதுவும் இப்போ நம்ம பிரார்த்தனைகள்லாம் வந்து நம்ம இப்ப இருக்கிறோம்ல, உயிரோடு இருக்கிறவங்க யார் பிரார்த்தனை பண்ணுது? உயிரோடு இருப்போரின் நினைவுகள், பிரார்த்தனைகள் உடலை விட்டு பிரிந்தவரின் மனதை எட்டுமா? நம்முடைய பிரார்த்தனைகளா? அவருடைய பிரார்த்தனையை அவருக்கு எட்டும். ஏன்னா அவர் தானே செய்தாரு. ஏன்னா அவர் தான் அங்கே இருக்கிறாரு. அவர் பிரார்த்தனையை விட பார்த்தாரு. நம்முடைய பிரார்த்தனைகள் எட்டும். அவர் கேட்குறது, சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிறவங்க நம்ம பேசினா எப்படி பதிலை உணர முடியுது, நம்ம பேசினா அவங்களால எப்படி கேட்க முடியுதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க தான் சரீரம் இருக்குது, பிரேத சரீரம் இருக்குல்ல, ஜல சரீரம் இருக்குது இல்லை, ஆனால் அவங்களுக்கு காது வழியாக கேட்கும். நீங்கள் மனசால் தான் நினைக்கிறீங்க, மனசால் அவங்களால உணர முடியும். ஆனாலும் பித்ருலோகத்தில் இருக்கவங்க அவங்க கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால பூமியில் வந்து நம்மளோட இருந்து நம்ம மனசில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு போவாங்களான்னா அதெல்லாம் முடியாது. அது யாராலும் முடியாது. அவங்க அதுக்கான ஒரு தடையில் தான் இருக்கிறாங்க. வாழும் பொழுதே இன்னொரு மனதை புரிந்து கொள்வதனால முடியும். ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு அப்படி இருந்ததுன்னா யாருக்குமே ரகசியம் வச்சுக்க முடியாது. சொர்க்கலோகத்தில் பித்ருலோகம் நம்மளை எப்போவுமே சிசிடிவி கேமரா பார்த்துக்கிட்டே இருப்பான். குளிக்க கூட முடியாது இந்த ஆவி தொல்லையினால. அந்த இட் இஸ் ஃபர்பிடன். அப்புறம் அவங்களும் அந்த உணர்வில் இருப்பாங்க இல்லையா? அவங்களும் ஒரு சரீரம் இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா? ஒரு சரீரம் இருந்ததுன்னா அந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போக முடியாது. சரீரம் இல்லைன்னா நீங்கள் போயிடலாம். அதாவது ஸ்தூல சரீரம் இல்லைன்னா போயிடலாம். சூக்ஷ்ம சரீரம் எங்கே வேணால் போகும். ஆனால் ஜல சரீரம் கொடுத்துருச்சுன்னா இந்த பூமி சரீரத்துக்குள்ளே உள்ளே வர முடியாது. பிரேத சரீரம் இருக்கவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாது. இந்த பூமியிலையும் கொஞ்ச நேரம் தான் நடக்க முடியும். இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சரீரம் இருந்ததுன்னா அந்த சரீரன்ற உலகத்துக்குள்ளே தான் அவங்க இருக்க முடியும்.
வேற ஒரு சரீர உலகத்துக்குள்ளே போக முடியாது. அப்படி இல்லைன்னா எல்லாருமே சினிமா தியேட்டரில் ஒரு டிக்கெட் வாங்கிட்டு பின்னாடி சீட்டில் போய் உட்காந்துக்கலாம். யாராவது ஒருத்தர் பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க உள்ள என்ட்ரன்ஸுக்கே வந்து கேட்டை கிடைக்கிறவன் அந்த சீட்டுக்குள்ளே தான் அனுப்புவான். அப்புறம் அந்த சீட்டு இந்த நடுவில் கம்பி கட்டியிருப்பாங்கல்ல, இல்லைங்க இல்லையா? ரோலாம் போட்டிருப்பாங்க. அந்த ரோவில் தான் நீங்கள் போய் உட்காரணும். நீங்கள் இன்னும் முன்னாடி ரோவில் போனால் அங்கே உட்கார வந்து தள்ளிடுவானுங்களே. அதெல்லாம் நடக்காது. உங்களுடைய சீட்டில் தான் நீங்கள் உட்கார முடியும். அந்தந்த லோக எல்லைக்குள்ளே தான் அந்த சரீரம் நடமாட்டமும் உணர்வையும் அனுமதிக்கும். மற்ற உலகத்துக்குள்ளே அவங்க வர முடியாது. அப்படி வராங்கன்னா அவங்க பிரேதமாக தான் இருப்பாங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா சுவாமி? இப்போ ஒரு குருவை அடைஞ்சதுக்கப்புறம் மற்ற குருமார்களோட கருத்துக்கள் எல்லாம் படிக்கிறாங்களாங்க சுவாமி? அது வந்து ஒரு மாற்று கருத்துக்காக நம்ம அவங்கள மறுக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், சரிங்க சுவாமி. ஆனால் இப்போ இந்த காலத்தில் யூடியூப் புக்ஸுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறனால எல்லாரும் படிக்கிறாங்க. அந்த காலத்தில் குருகுல முறைப்படி இருக்கிறப்போ ஒரே குரு கிட்ட தான் எல்லாரும் போவாங்க. வேற குரு கூட கம்பேரிசன்லாம் எதுவுமே இருக்காது. முழு சரணாகதி அடைஞ்சு தான் முக்திக்காக குரு கூட இருப்பாங்க. இப்போ பல குருமார்களோட இது கேட்குறப்போ அவங்களுக்கு முக்தி கிடைக்குங்களா சுவாமி? நம்ம மாற்று கருத்தை மறுத்து பேசுறதுக்காக கற்றுக்கலாம். ஆனால் முக்திங்கிறது ஒரே குருவை சரணாகதி அடைகிறப்ப தானே சுவாமி கிடைக்கும். முக்தியை எத்தனை பேர் சொன்னாலும் ஒரே மாதிரி தானங்க இருக்கும். குரு ஏ, குரு பி, குரு சி, குரு டி, 4 பேர் இருக்கிறாங்க. முக்தியை எல்லாரும் ஒரே மாதிரி தானுங்க சொல்ல முடியும். அப்போ இந்த குரு வசதி அந்த குரு வசதி எப்படி சொல்ல முடியும்? பிரம்மம் நீ தான் பிரம்மங்கிறத டி சொன்னான்னு ஏ சொன்னான்னு அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, ஒரு சமூக சொல்கிறாரு, ஒரு மலையாளத்தை சொல்கிறாரு, அவ்வளோதான். உங்ககிட்ட விளங்குதா? எந்த குரு விளக்குறாருன்னு பாருங்க. சரி, இந்த குருவால் விளக்க உங்களுக்கு மொழியும் கஷ்டமாக இருக்குது. இப்போது தயானந்த சரஸ்வதினு ஒரு குரு இருந்தார். அவர் ஆங்கிலத்தில் தான் பேசுகிறாரு, எப்பயாவது சமையலில் கொஞ்சம் தமிழ் பேசுகிறாரு. அதனால் அவர் உயர்ந்த குருவாக முடியுமா? குருபனந்த சுவாமி தமிழில் தான் பேசுகிறாரு. ஆனால் 2 பேரும் எதை பேசுகிறாங்க அதுதான் முக்கியம். அவங்க பேசுகிறது ஒன்று பிரம்மன் தான், பிரம்ம ஜிக்ஞாசு. பிரம்மத்தை தவிர வேறு எதுவும் அங்கே பேசுறது இல்லை. நீங்கள் குரு செலக்ட் பண்ணும்போது எதை வச்சு போகிறீங்க? இவர் பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்குறாரா, வேற ஏதாவது சொல்லிக் கொடுக்குறான்னு இல்லை, நமக்கு புரிகிற மொழியில் சொல்கிறாரான்னு பார்க்க. சரி, இவர் சொல்லிக் கொடுத்த தமிழ்லேயே கூட 2 பேர் வேறு மாதிரி கூட பேசலாம். அவர் பாஷை ஒரு பிராமணனாக இருக்கலாம். அவர் அவாள் இவாள் அப்படின்னு இருந்தது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பார். உங்களுக்கு ஏதோ ஒரு புரியலன்றீங்க. யாரோ ஒருத்தர் மெட்ராஸ் பாஷையில் ஒருத்தர் சாமியார் பேசுகிறாரு. 2 பேரும் பிரம்மன் தான் பேசுகிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் படிங்க, கேளுங்க. இவர் ஒரு மெட்ராஸ் பாஷையில் பேசுகிறாரு, எங்களுக்கு பிராமண பாஷை வேணும்னா பிராமண குரு போங்க. எனக்கு எந்த குருங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. பிரம்மம் சொல்லி தரப்படுகிறதா, பிரம்மம் விளங்குதா? விளங்குற வரைக்கும் நீங்கள் குரு மாற்றுங்க. எந்த குரு விளக்குறாரோ அவர் தான் வசத்தின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு விளங்கிக்கிறது தான் முதல் முக்கியம். இந்த குரு மார்க்கெட்டே வேண்டாம். எந்த குரு கிட்ட வேணால் செய்யலாம். ஆனால் இந்த குருநாதர்கள் எல்லாருமே பிரம்மத்தை தான் சொல்லித்தராங்கன்றது எனக்கு உறுதியாக சொல்ல முடியாது. உங்களை பிரம்மம் ஆக்குறாங்களா? இல்லை பிரம்மத்துக்கு நீங்கள் கர்மம் செய்யணும், நீங்கள் தட்சணை கொடுக்கணும், நீங்கள் சிரசாசனம் பண்ணணும், அப்புறம் விரதம் இருக்கணும், இப்படியெல்லாம் யாராவது ஒருத்தர் பிரம்மத்துக்காக இதெல்லாம் சொன்னாங்கன்னா நிச்சயமாக அந்த குரு குரு இல்லை. நீங்கள் பிரம்மம் அவர் ஆக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே பிரம்மந்தான். எல்லாரும் பிரம்மந்தான். எல்லாரும் முக்தியில் தான் இருக்கிறோம். அந்த நீங்கள் தான் பிரம்மம்னு யார் சொல்கிறாங்களோ, சொல்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறாங்களோ அவர்கள் குரு. அதை அடையும் வரை நீங்கள் குருவை நீங்கள் மாற்றுறதுல தப்பு கிடையாது. தாராளமாக பண்ணுங்கள். உங்களுக்கு மோட்சம் தானே முக்கியம். நல்ல குரு மேலே பக்தி இருக்குது, எங்கள் குரு தான் உலகத்திலே வசதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடிவாதம்லாம் வேண்டாம். அந்த குரு உங்களை பிரம்மம் ஆகிட்டாருன்னா உண்மையிலே இன்னொரு குரு போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு அவர் பிரம்மம் ஆக்கிறதுக்கு, அதாவது உங்களை உணர வைக்கிறதுக்கு அவர்கிட்ட போதுமான விஷயம் இல்லையோ, அல்லது அவர்கிட்ட விஷயம் இருக்குது நம்மக்கிட்ட தான் பத்தாமல் இருக்கலாம். அப்படி தானே அர்ஜுனன் சொல்கிறான்.
பகவான் கிருஷ்ணா, ஏ வாசுதேவா, நீ சொல்வது உண்மையாகத்தான் இருக்குது, என்னால் தான் புரிஞ்சிக்க முடியலன்னு தான் சொல்கிறான். கர்மயோகமா அல்லது ஞான யோகமா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனால் நீ கரெக்டாக தான் சொல்கிற, எனக்கு இன்னும் புரியல அப்படின்னு தான். அதனால் நமக்கு புரிய வைக்கிற குருவை நாம் தேர்ந்தெடுக்கலாம். அதனால் இப்போ என்னுடைய குருநாதர் இருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உரையெல்லாம் யூடியூப்பில் இருக்குது. இல்லை, குருபரானந்தருடையது தாராளமாக கேட்கலாம். என்னை விட அல்பா அது உங்களை பிரம்மமாக்கிறதுக்கு தகுதி அவர்கிட்ட இருக்குது. இல்லை வேறு யாராவது பிரசங்கம் பண்ணுறவங்க இருக்கலாம், அவங்க உங்களை விளங்க வைச்சோம்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்களை பிரம்மன்னு உணர வைக்கிறதுக்கு என்னால் தான் முடியும்னு நான் சொல்ல போகிறதில்லை. யார் வேணாலும் முடியலாம். விளங்குகின்ற தகுதி உங்களுக்கு இருக்குதா? அது விளங்கும் வரை நீங்கள் குருவை தேர்ந்தெடுத்து யாருக்கிட்ட நான் குறையே சொல்லக்கூடாது. இல்லை, எல்லா குருவுமே பிரம்மம். குரு தேவோ மகேஸ்வரக, அவங்களாம் மகேஸ்வரர்கள் தான். அதில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. உபதேசத்தில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. உபநிஷத்தில் எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது. மகா வாக்கியத்தில் எந்த வேறுபாடும் கிடையாது. உங்களுக்கு தகுதியான மொழி கிடைக்கின்ற குருநாதர் பக்கத்தில் இருக்கிறாரா, அவர் சொல்லித் தருவது பிரம்மஞானம் தானா என்றது மட்டும்தான் இங்கே வந்து நிபந்தனை. மற்ற குருநாதர்கள் இருக்கிறாங்க, வைங்க, யோகம் சொல்லிக் கொடுக்குறவங்க, அவங்கெல்லாம் எங்கள் குருநாதர் தவிர நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுன்னு அவங்க கண்டிஷன் போட்டுருவாங்க. நாங்கள் சொல்லிக் கொடுத்து வேற யாருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்காதுங்கன்னு வேறு சொல்லிக் கொடுத்துருவாங்க. எங்கள் டெக்னிக்கெல்லாம் நீங்கள் வச்சு பிரான்ச் ஆரம்பிச்சிடக்கூடாது. இங்கே எப்படி கிடையாது. இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ பிரான்ச் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லது. அந்த பிரான்ச் எல்லாமே ஒரே மரமாக இருக்கணும். இன்னொரு மரமாகிடக்கூடாது. ஒரு மரத்தின் பறக்கிளைகள், ஆனால் ஒரே ஆணி தான். பிரம்மன் தான் அதுக்கு ஊர்துவ மூலம் அப்படின்னு சொல்கிறார் பகவான். ஊர்துவ மூலம், அந்த வேறு மேலே இருக்குதான். ஊர்துவம்னா மேலே, பிரம்மன் தான் மேலானது. பிரம்ம வித்து, அவர் சம்பிரதாய வித்து. அவர் சம்பிரதாய வித்துன்னு பேர். நமக்கு ஒரு சம்பிரதாயம் இருக்குதுங்க, இந்த குரு சம்பிரதாயம். அவங்க சொல்லிக் கொண்டு முறையும் இருக்குது. அன்வய வத்திரேக முறை, காரண காரிய முறை, இப்படிலாம் இருக்குது. இந்த விவேகங்களையும் முறைகளையும் பயன்படுத்தி சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு பரம்பரை இருக்குது. அந்த பரம்பரையில் வர்றவங்ககிட்ட யாருக்கிட்ட வேணால் நீங்கள் படிக்கலாம். இந்த பரம்பரைக்கு வெளியே இருக்கவங்கக்கிட்ட நம்ம போகக்கூடாது, அவ்வளவுதான். இந்த பரம்பரையில் இருக்கக்கூடியவங்க அவங்க ஞான கங்கைங்கிற பெரிய நீரோடமாக தட்சிணாமூர்த்தியிலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி இன்றைய இருக்கிற குருநாதர் வரைக்கும் அது அந்த பரம்பரை வருது. அந்த பரம்பரையில் ஒவ்வொரு குருநாதரும் அந்த ஞான கங்கையில் ஒரு படித்துறை. ஏன்னா கங்கையில் எல்லா இடமும் குளிக்க முடியாது, படித்துறையில் தான் குளிக்க முடியும். அங்கே தான் பத்திரமா குளிச்சுட்டு மேலே வர முடியும். இல்லைன்னா கங்கையில் ஓடிடுங்க. இப்படி பெரிய நீர்வாடு கங்கையில், ஞான கங்கையில் தட்சிணாமூர்த்தி முதல் படி, சங்கரர் ரெண்டாவது படி, அதுக்கு முன்னாடி எத்தனையோ படிகள் இருக்குது. இன்னும் கடந்து இப்போ தயானந்தர், குருபரானந்தர், இன்னும் நீங்கள்லாம் அடுத்த படித்துறையாக நீங்கள் ஆக போகிறீங்க. இந்த ஞான கங்கை உங்களுக்கும் நீங்கள் கொண்டு போக போகிறீங்க. நீங்கள்லாம் படித்துறைகள். நமக்கு வேண்டியது இந்த ஞான கங்கையினுடைய பரம்பரை கிடக்கூடாது. அந்த பரம்பரையில் சொல்லிக் கொடுக்குற முறையில் பிரம்மம் தான் முக்கியம். பிரம்மத்தை தருவதல்ல, பிரம்மத்தை ஒருவன் அறிய வைப்பது தான். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறதுங்க? மற்றவங்களுக்கெல்லாம் எங்கள் குரு வசதி, உங்கள் குரு வசதி அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஐயப்பா குருநாதர்கள் கூட அப்படி சொல்லுவாங்க, எங்கள் குருநாதர் வசதி அப்படிம்பாங்க. அவங்க குருசாமி பைத்தியம். சில யோகா சொல்லிடுவாங்களா, அந்த மன்றத்துக்கே போகாதீங்கம்பாங்க. ஒரே குருநாதர்கிட்ட இருக்குங்க 2-3 மன்றம் இருந்தால் கூட நீங்கள் அந்த மன்றத்துக்கு நீங்கள் இப்போ அதிகம் போகிறீங்க, இங்கே மன்றத்துக்கு போகணும். மன்ற சண்டை வேறு, கழக சண்டை, மன்றங்கள், அப்புறம் யோகா சென்டருங்க, அப்புறம் பிரான்ச்சஸ்ஸு. அப்படி கிடையாது. இங்கே ஒரே பரம்பரை தான். ஒரே, இது பேர் சம்பிரதாய வித் அப்படின்னு பேர். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.